வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாக்கியம் மருத்துல எதையோ புடைச்சிக்கிட்டு இருக்க சுடர் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. என்ன சுடரு, ஏதாவது வேலை சொல்ல போறேன்னு புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டியா சாமர்த்தியமா அப்படின்னு பாக்கியம் கேட்க, படிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு எரிச்சல் படுறாங்க. எப்படியோ இந்த சாமர்த்தியம் வாழ்க்கையில் இருந்தால் சரிதான் உனக்கு அப்படின்றாங்க பாக்கியம். சுடரு, நான் துணி துவைக்க போகிறேன், உன்னோட துணி ஏதாவது இருக்கா அப்படின்னு அழுக்கு துணிங்களை பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து நின்று மயிலு கேட்குறாங்க. இல்லைக்கா எதுவும் இல்லை வேண்டாங்கிறாங்க சுடரு. விளக்கு வச்சு நீ எதுக்கு துணி துவைக்க போற அப்படின்னு அவங்க அம்மா அதட்ட. பகல்ல எங்கம்மா நேரம் இருக்குன்றாங்க மயிலு. என்னமோ பண்ணி தொலைங்கிற மாதிரி அவங்க அம்மா முகத்தை திருப்பிக்க மயிலு ஒரேட்டை எடுத்து வைக்கிறாங்க. அவங்க அப்பா உள்ளர வர்றாரு. ஏய்யா, கோவிலுக்குன்னு எப்போவா போன, இப்பதான் வர்ற, இப்பதான் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு பாக்கியம் கத்த. முறையா அதை சட்டை பண்ணாம மயில பரிதாபமா பாக்குறாரு அவங்க அப்பா. ஏன்பா உங்க முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்குன்னு மயிலு கேட்க, ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றாருல அதான் டயர்டா வர்றாரு உங்க அப்பா அப்படின்றாங்க பாக்கியம். உடனே மாணிக்கத்துக்கும் சுறுசுறுன்னு கோவம் வந்துடுது. நான் ஒன்னும் ஊரெல்லாம் சுத்திட்டு வரல, நம்ம வக்கீல பார்க்க தான் போனேங்கிறாரு மாணிக்கம். அவரை எதுக்கு பார்க்கறதுக்கு நீ போன அப்படின்னு பாக்கியம் கேட்க, மயிலு விஷயமா பேசதான் போனேங்கிறாரு அவரு. ஆனா அவரு ஊர்ல இல்ல, அடுத்த வாரம் தான் வர்றாராம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, சரி அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பாக்குறாங்க. பெருமூச்சு விட்டுற மயிலு, ஏன் விஷயமா என்ன பேச போனீங்கன்னு கேக்குறாங்க. மா, நல்லவன் நம்பி ஒருத்தனுக்கு உன்னை கட்டி வச்சோம் இல்லம்மா, அவன் சுயரூபம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது, அத அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாமான்னு மாணிக்கம் கேட்க, சுடரும் படிக்கிறத விட்டுட்டு என்னன்னு பாக்குறாங்க. மயிலும் ஒன்னும் புரியாம திக்குன்னு பாக்குறாங்க. பாக்கியமும் வேலையை விட்டுட்டு இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னு பாத்துட்டு இருக்காங்க. என்னையா சொல்ற அப்படின்னு ஒரு சண்டைக்கு வழி கிடைச்சிருச்சுன்ற வேகத்துல கேக்குறாங்க பாக்கியம். பாக்கியம், இன்னைக்கு நான் கோவிலுக்கு போனேன்ல, அங்க நம்ம மாப்பிள்ள, அதான் மயிலோட வீட்டுக்காரரு, ஒரு பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, பாக்கியத்தோட முகத்துல அதிர்ச்சி மின்னல்கள் படார் படார்னு வெட்டுது. சுடர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க மயிலும் அப்படியே அசையாம பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. பாக்கியம் படார்னு முறத்தை கீழே வச்சுட்டு என்னையா சொல்றேன்னு வேகமா எழுந்து நிக்கிறாங்க. கோவில்னு கூட பார்க்காம ரெண்டு பேரும் அவ்வளவு நெருக்கமா பேசிட்டு இருக்காங்க பாக்கியம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, ரொம்பவே அதிர்ச்சியோட பாக்குறாங்க பாக்கியம். அப்புறம் மாப்பிள்ளையே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வெளியில போய் ஆட்டோ ஏத்தி விடுறாரு அப்படின்னு சொல்ல, அவ்வளவு நெருக்கமா அப்படின்ற மாதிரி பதறி போய் பாக்குறாங்க பாக்கியம். சுடரும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க, அன்னைக்கு பார்த்தோமே அந்த பொண்ணாதான் இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு பாக்குறாங்க மயிலு. அப்பா, யாராவது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படி யாராவது இருப்பாங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க சுடரு. ஏய், அவங்களுக்கு தான் சொந்தக்காரங்கலாம் யாருமே கிடையாதேடி அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஏமா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் கோவிலுக்குள்ள ஒரு வயசு பொண்ணுகிட்ட அப்படியாம்மா பேசுவாங்க அப்படின்னு மாணிக்கம் கேட்க, மயிலு அமைதியாவே நிக்கிறாங்க. மயிலு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவர் இன்னொரு பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு பாக்கியம் கேட்க, பதட்டமா மாணிக்கம் மயில பாக்குறாரு. என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா? எம்பட்டு தென்னாவட்டும் தைரியமும் இருந்தா இப்படி பண்ணுவாங்க? கேட்டியா மயிலு, கேட்டியா? உன் புருஷன் அங்க பொய் சொன்னோம், நாடகம் போட்டோன்னு சொன்ன உன் யோக்கிய சிகாமணி புருஷன் அவர் யார் கூடயோ பழகிறாராம். பொண்டாட்டின்னு ஒருத்திங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்கும் போதே அவன் எவன் கூடயோ பழகிறானா அப்படின்னு எரிச்சலோட கத்துறாங்க பாக்கியம். எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறாங்க மயிலு. இது அவங்க 3 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அவங்க மாத்தி மாத்தி மயில அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க, எனக்கு தெரியுங்கிறாங்க மயிலு. இன்னொரு பொண்ணு கூட அவரு பேசுறது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு மயிலு சொல்ல, அவங்க அம்மா பயங்கர அதிர்ச்சியோட, தெரிஞ்சும் சும்மாவாடி இருந்தாங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவங்க அப்பாவும் என்ன மயிலு என்னம்மா சொல்றேன்னு அதிர்ந்து பாக்குறாரு. அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சுடர் பயங்கர அதிர்ச்சியா கேட்க, தெரியுங்கிறாங்க மயிலு. நானுமே அவரையும் அந்த பொண்ணையும் ஒன்னா பாத்திருக்கேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அது ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு பயங்கர வெறியோட கேட்க, சொல்லி என்னமா ஆக போகுதுன்றாங்க மயிலு. நாங்க போய் நியாயம் கேட்டிருப்போம்ல, அந்த குடும்பத்தோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்திருப்போம்ல அப்படின்னு பாக்கியம் பல்ல கடிச்சிட்டு கத்த, அதனாலதான் நான் சொல்லலைங்கிறாங்க மயிலு. அவங்க அப்பா, என்ன பொண்ணுமா நீன்னு இன்னமும் மயில அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க, நீ என்னடி பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கத்த, நான் தெளிவாதாம்மா பேசுறேன். என் கூட இருக்கும்போது அவர் யார் கூடயும் பழகலல்ல, விவாகரத்து நோட்டீஸ் தான் அனுப்பிட்டாங்கல்ல, விவாகரத்து வேணும்னு அவரு தான் வாய் வார்த்தையா கேட்டுட்டாருல, அப்புறம் என்னன்னு கேக்குறாங்க மயிலு. மா,
விவாகரத்து கொடுக்கறத பத்தி தான் நாம எந்த முடிவுமே எடுக்கலையேம்மா, நாம கொடுக்க முடியாதுன்னு தான் இருக்கோம் அப்படிங்கிறாரு மாணிக்கம். நான் எடுத்துட்டேன்பா அப்படின்னு மயிலு சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க 3 பேரும். அவருக்கு விவாகரத்து கொடுக்கற முடிவை எடுத்துட்டேன்னு மயிலு சொல்ல பாக்கியத்தோட முகத்துல பயத்திலையும் அதிர்ச்சியிலையும் மின்னல்கள் வெட்டுது. மாணிக்கமா அப்படிதான், என்னக்கா நீயும் உன் தலையில மண்ணலி போட்டுக்கிற மாதிரி பேசுற அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க சுடர். அறிவு கிட்டத்தனமா பேசாத மயிலுன்னு அவங்க அம்மா கத்த. ஏமா என் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்ற ஒருத்தரை கட்டாயப்படுத்த என்னால முடியாதுமா அப்படின்னு மயிலு சொல்ல, நீ பேசாம இரு, இப்ப அவர் யோகியதை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, இனிமே என்ன பண்ணணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலுக்கு ரொம்ப சலிப்பும் அலுப்புமா இருக்கு. மா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாமா, எனக்கும் அவருக்கும் தான் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாருல, அதுக்கு பிறகு யார் கூட வேணாலும் அவர் சுத்தட்டும், யார் கூட வேணும்னாலும் பழகட்டும், என்ன வேணும்னாலும் பண்ணிட்டு போகட்டும்னு விரக்தியா சொல்றாங்க மயிலு. நீங்க இதை வச்சு எந்த தகராறும் பண்ணிடாதீங்க, முக்கியமா அவங்க வீட்டுக்கு போய் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க, நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா அதை ஒண்ணு மட்டும் நீங்க 2 பேரும் பண்ணுங்க அப்படின்ற மயிலு துணி எடுத்துட்டு அங்கிருந்து போக பாக்கியம் திகைப்பும் அதிர்ச்சியுமா பார்க்க, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு அவங்க அப்பா. அக்கா அப்படின்னு சுடரும் கூப்பிட்டு இருக்க மயில திரும்பி பார்க்காம போறாங்க. என்ன பாக்கியம் மயில இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு அவங்க அப்பா அதிர்ச்சியோடவே கேட்க, அவ பொழைக்க தெரியாதவையா, அவ இப்படிதான் பேசுவா அப்படின்னு அழுகையும் ஆத்திரமா கத்துற பாக்கியம். இங்க பாரியா, நாளைக்கு முதல் வேலையா நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம், அவரை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்போம், என் பொண்ணை நடுத்தருவுல விட்டுட்டு அவன் சந்தோஷமா இருந்துருவானா அப்படின்னு பாக்கியம் வன்மமும் வெறியுமா கத்த. சுடரே பயந்து போய் அம்மான்னு கூப்பிடுறாங்க. ஏய் என்ன உங்க அக்கா சொன்ன மாதிரி என்ன அமைதியாருன்னு சொல்ல போறியா? முடியாதுடி, முடியாது, நியாயம் கேட்க தான் செய்வோம். இங்க பாரு, நாங்க அங்க போற விஷயத்த உங்க அக்கா கிட்ட நீ மூச்சு கூட விடக்கூடாது, மீறி சொன்ன அம்பிட்டுதான் உன்னைய அப்படின்னு சுடர பயங்கரமா மிரட்டுற பாக்கியம் பின்னாடி இருக்க ஜடைய தூக்கி பின்னாடி வீசிட்டு முறத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் ஏதோ ஆபீஸுக்கு வேலைக்கு கிளம்புறவர் மாதிரி வாட்ச பார்த்துட்டு உள்ளர போறாரு. ஐயோ அக்கா, உனக்கு இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வருமோ தெரியலையேன்னு சுடர் தான் கலங்கி போய் நிக்கிறாங்க. வீட்டுல கோமதி சாப்பாடு பரிமாறிட்டு இருக்க பாட்டி, அரசி, ராஜி, கதிர்னு 4 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்தாடான்னு கதிருக்கு எதையோ வைக்கிறவங்க அவங்க அம்மா பக்கம் திரும்ப மாப்பிள்ளை எப்போ வருவார்னு தட்டை நீட்டிட்டே கேக்குறாங்க பாட்டி. தெரியலன்னு கோமதி சொல்ல, வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம்ல அப்படின்னு பாட்டி கேட்க, அதான் அவரு ஹோட்டல்ல சாப்பிடுறதா சொல்லிட்டாரு, வரும்போது சாப்பிட்டுட்டு வருவாரா கூட இருக்கும் அப்படின்னு கோமதி சாதாரணமா சொல்ல பாட்டி தான் சங்கடமா அப்படியே தட்டை குனிஞ்சு பாக்குறாங்க. கொடுமைன்னு ஊருக்கு போனா அங்க 2 கொடுமை டிங்கு டிங்குன்னு ஆடிச்சான் அப்படின்ற பழமொழி தான் அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்காக யாரும் காத்துட்டு இருக்க வேணாம், சாப்பிடுங்கன்ற கோமதி இன்னும் கொஞ்சம் சட்னி ஊத்தவாடின்னு அரசிக்கு ஏதோ ஊத்துறாங்க. போதுமான அரசி சொல்ல எல்லாரும் பாகக்காய் பொரியல சாப்பிடுற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அக்கல மெல்ற மாதிரி வாயில எடுத்து வச்சு மின்னுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் கையில பார்சலோட வர பின்னாடியே சரவணனும் வர்றாரு. டைனிங் டேபிள பார்க்க அது ஃபுல்லா இருக்கு. அதனால பாண்டியன் கொண்டு வந்த பார்சலை டீபாயில வச்சுட்டு டேபிள் கிட்ட வர்றவரு 1 நிமிஷம் நின்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணி உள்ளர போறாரு. கோமதி பார்த்தும் பார்க்காத மாதிரி கழுத்தை தேய்ச்சிட்டு பாண்டியன் பின்னாடியே பார்க்க கதிரும் ராஜி எங்க போறாரு இவர் இவ்வளவு வேகமானு பாக்குறாங்க. பாட்டியும் சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளர போன பாண்டியன் தட்டை எடுத்துட்டு வந்து சோஃபால உட்கார, தம்பி இங்க வந்து சாப்பிடலாமேன்னு கூப்பிடுறாங்க பாட்டி. பரவாயில்லத்த இங்கே இருக்கட்டும்ன்றாரு பாண்டியன். டேய் சரவணா வா இங்க வந்து சாப்பிடுன்னு கூப்பிடுறாங்க கோமதி. வந்து உட்காரு அப்படின்னு கோமதி கூப்பிட சரவணன் டைனிங் டேபிள் கிட்ட போறாரு. ஏண்டா இலை சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, அப்பாங்கிறாரு அவரு. இங்க வாடா வந்து என் கூட சாப்பிடுங்கிறாரு பாண்டியன். பேச்சு வராத குழந்தை மாதிரி தவிக்கிற சரவணன் அப்பா அப்படின்னு கூப்பிட, இலை உனக்கும் சேர்த்து தாண்டா 2 தட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன், வா சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு பாண்டியன். உடனே கோமதிக்கு சுறுசுறுன்னு கோபம் வர, இவன் ஏன் பையன், நான் சமைச்சதை தான் அவன் சாப்பிடுவான், டேய் உட்காருடான்னு மிரட்டுறாங்க கோமதி. எனக்கும் அவன் மகந்தேன், நான் வாங்கிட்டு வந்ததுதான் சாப்பிடுவான் அப்படின்னு பாண்டியனும் விடாம வம்பிழுக்கிறாரு. சரவணன் பாடுதான் பரிதாபமா இருக்கு. அவர் அப்படியே கலங்கி போய் மண்டையை பிச்சுட்டு நிக்கிறாரு. இலை வாடா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட எல்லாரும் சரவணனை பாவமா தவிப்புமா பாக்குறாங்க. கதிர் தான் கொஞ்சம் தைரியமா திரும்பி, அப்பா எதுக்கு இப்படி சாப்பாட்டுல எல்லாம் போய் பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்னு கேட்க, இலே அந்த பெரிய மனுஷனை வாயை மூட சொல்லிட்டு நீ சாப்பிடுவான்னு சரவணன் கிட்ட சொல்றாரு பாண்டியன். விடுராஜி நீ சாப்பிடுன்னு கதிர் ராஜிக்கு ஜாட காட்டுறாரு. கோமதி டென்ஷன் ஆகி தலையில கைய வச்சிட்டு இருக்க, அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட கோமதி பாக்குறாங்க. தப்பா நினைச்சுக்காதம்மா, அப்பா கூட போய் சாப்பிடட்டுமா, கோச்சுக்காத அப்படின்னு அங்க ஒரு பார்வை இங்க ஒரு பார்வைமா தவிப்பா மாறி மாறி பாத்துக்கிட்டே கேக்குறாரு சரவணன். சரி அப்படின்ற மாதிரி
கோமதி கண்ணாலேயே பர்மிஷன் கொடுக்க சரவணன் அவங்க அப்பா கிட்ட வந்து சோஃபால உட்கார்றாரு. வாடா, எத்தனை தடவை கூப்பிடுறது, சூடு ஆறுறதுக்குள்ள அப்படியே சாப்பிட்டாதான்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சரவணனுக்கு எடுத்து வைக்கிறாரு. பாட்டி பெருமூச்சு விட்டுட்டு இது எங்க போய் முடிய போகுதா தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க பாண்டியன் ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு. அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ரெடியாகி உள்ளர வர்றாரு பழனி. வர்றவரு அங்க ஒரு இடத்துல சாப்பாடு இங்க ஒரு இடத்துல சாப்பாடுன்னு போயிட்டு இருக்கதை பார்த்து அப்படியே பாண்டியனை கூர்ந்து பாக்குறாரு. பார்சலு, பிளேட்டு இதெல்லாம் பார்த்தவரு ஆஹா அப்படின்னு பாண்டியனையும் சரவணனையும் அவங்க கையில இருக்கதையும் பார்த்துட்டு அங்க டைனிங் டேபிள் பக்கம் திரும்புறாரு. அங்க சாப்பிட்டுட்டு இருக்க கோமதி பரிமாறிட்டு இருக்க. என்ன இந்த வீட்டுல 2 பந்தி நடக்குது, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவரு சுத்தி ஒரு முறை பார்த்துட்டு ஐயோ சாமி, ரத்த பூமியில மறுபடியும் காலை வச்சுட்டோமா, இப்ப நாம உள்ளர போனா சிக்கலாச்சே. ஆஹா, அந்த பந்தியில உட்கார்ந்தா மச்சான் கோவிச்சுக்கிடுவாரு, இந்த பந்தியில உட்கார்ந்தா அக்கா கோவிச்சுக்கிடுமே, எதுக்கு வம்பு, அப்படியே எஸ்கேப் ஆயிடுறா பழனி அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிட்டு வந்த சுவடு தெரியாம வெளியேறாரு பழனி. அதே பரோட்டா சால்னா தான். ஒரு பாக்கெட்டை பிரிச்சு அப்பா ஊத்தவா அப்படின்னு சரவணன் கேட்க கொஞ்சமா வாங்கிட்டு போதுண்டா போதுங்கிறாரு பாண்டியன். கோமதி வெறியா பார்த்துட்டு இருக்க. ஆஹா, சால்னா ஊத்தும் போது எம்பட்டு வாசனையா இருக்கு பாத்தில அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் தவிப்போடு திரும்பி அவங்க அம்மாவை பாக்குறாரு. சால்னா வாசனை சும்மா கம கம கமன்னு இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஒரு வாய் கூட எடுத்து வைக்காம ஆமா ஆமா ஆமாப்பா அப்படின்னு வேகமா தலையாட்டி வைக்கிறாரு சரவணன். கதிர் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க ராஜியும் திரும்பி பாக்குறாங்க. டேய், அங்க என்னடா பார்வை, இந்த தோசையும் நல்லா தான் இருக்கு, சாப்பிடுங்க அப்படின்னு கோமதி மிரட்ட. கதிர் என்ன இதெல்லாம், எதுக்கு அப்பா இப்படி பண்றாரு, அம்மாவும் இப்படி பண்றாங்க அப்படின்னு ரொம்ப சங்கடமா இருக்காரு. ராஜிக்கும் அதே சங்கடம் தான். எல்லாம் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி அமைதியா கடனேன்னு வைக்கல மெல்ற மாதிரி மென்னுட்டு இருக்காங்க. வாயில இருக்க ஃபுட்டு சாப்பிட்டு மிச்சம் மீதி குப்பை கூலத்தெல்லாம் சரவணன் கவர்க்குள்ள எடுத்து போட்டுட்டு இருக்க திருப்தியை ஏப்பம் விட்டுட்டு இருக்காரு பாண்டியன். அப்படின்னு அவர் எழுந்திருச்சு போக கோமதி எரிச்சலா முகத்தை திருப்பிக்கிறாங்க. கோமதி பக்கமா வந்ததும் டேய், இந்த கடையில பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கும்டா, சாப்பிடுறதுக்கு அல்வா மாதிரி இருந்துச்சுல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க பின்னாடியே வால் பிடிச்சிட்டு போற சரவணன் ஆமாப்பான்னு வேற வழி இல்லாம பலியாடு மாதிரி தலையாடுறாரு. இனிமே தினமும் இங்கேயே வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல போங்க போங்க வாங்குங்க, அதோடு சேர்த்து சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட்டையும் வாங்குங்கன்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. பாட்டிக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. என்னவோ பண்ணுங்க, நான் சாப்பிட்டு வைக்கிறேன்ற மாதிரி அரசி சாப்பிட கையை கழுவிட்டு தட்டை வச்சுட்டு பெரிய ஏப்பத்தை விட்டுட்டு வர்றாரு பாண்டியன். கோமதி பக்கமா வந்து பாண்டியன் நிக்க அவருக்கு பக்கமா வந்து சரவணன் நிக்கிறாரு. சொல்ல மறந்துட்டேன்டா, காலையில் குமரேசன் மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு, நான் போய் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னு பாண்டியன் சொல்ல சரிங்க பாங்குறாரு சரவணன். எல்லாரும் சாப்பிட்றத விட்டுட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்க பாண்டியன் அந்த பக்கம் போனதும் பயத்தோட போற பாண்டியனையே பார்த்துட்டு டக்குன்னு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்றாரு சரவணன். அம்மா, குமரேசன் தாத்தா கிட்ட பேசுறதுனா கண்டிப்பா 1/2 மணி நேரமாவது பேசுவாரு, அதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன், கோச்சிக்காம 2 தோசை வைமா. கோச்சிக்காதமா, 2 தோசை வைமா அப்படின்னு சரவணன் அவங்க அம்மாட்ட கெஞ்சலா கொஞ்சலா கேட்க அவர் தான் முக்கியம்னு அவர் வாங்கி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட போன இல்லடா அப்படின்னு கோமதி கேட்க அம்மா, அப்பா தான் முக்கியம்னு சாப்பிடல, அப்பாவும் முக்கியம்னு போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சரவணன் அதை திருத்தி சொல்ல அட அண்ணனும் படுக்கில்லாடியா மாறிக்கிட்டு இருக்கே, செம்மையா சமாளிக்குதுன்னு பாக்குறாரு கதிர். அம்மா, நானும் போகலன்னா அவரு தனியா உட்கார்ந்து சாப்பிடுவாருமா, அப்பா பாவம் தானேங்கிறாரு சரவணன். அதுவும் சரிதான் அப்படின்னு கோமதி சொல்ல ஓகே ஓகே அம்மா கன்வின்ஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு பாக்குற சரவணன் சரிம்மா எடுத்து வைமா அப்படின்னு கேட்க ஏய் அந்த தோசை எடுறீங்கிறாங்க அவங்க அம்மா. அரசி ஹாட் பாக்ஸ் எடுத்து கொடுக்க இந்தா அப்படின்னு 2 தோசை எடுத்து சரவணன் தட்டுல வைக்க சரவணன் பார்வை பாண்டியன் போன பக்கம்தான் இருக்கு. அம்மா 2 தோசை போதுமா, அதுக்கு மேல வயிற்றுல இடம் இல்லம்மா அப்படின்னு அடுத்த தோசை எடுக்கிற கோமதியை பார்த்து சரவணன் பதறாரு. சரி சரி அப்படிங்கிற மாதிரி கோமதி மறுபடியும் தோசையை உள்ளர வைக்க அரசி செம்ம டிராமா நடக்குது வீட்டுலன்னு சிரியா சிரிக்கிறாங்க. கதிரும் லைட்டா சிரிச்சுட்டு அண்ணே உன்னைய நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்குன்றாரு. என்ன பண்றது, இவங்களுக்குள்ள சண்டை முடியற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு அவசரமா தோசையை முழுங்கிட்டு சொல்றாரு சரவணன். மாமா, காலையில நானுமே 2 காஃபி குடிச்சேன், அத்தைக்காக 1 மாமாவுக்காக 1 அப்படின்னு ராஜி சொல்ல 2 காஃபியா அப்படின்னு பாவமா பாக்குறாரு சரவணன். அண்ணே நானும் தான் அப்படின்னு அரசி தன்னோட பங்கு பரிதாபத்தையும் கூட்டிக்கிறாங்க. ஐயோ பாவம்னு பாக்குறாரு சரவணன். கோமதி பேசாம ஒண்ணு பண்ணுங்கிறாங்க பாட்டி. என்னங்கிற மாதிரி கோமதி பார்க்க நீயும் மாப்பிள்ளையும் பேசாம வீட்டையும் பிரிச்சு பிள்ளைங்களையும் பிரிச்சிடுங்க, எல்லாம் சரியாயிடுன்றாங்க பாட்டி. அட பாவி அம்மா,
குடும்பத்தை கூறு போட்டுதான் நீங்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி கோமதி முறைச்சிட்டு இருக்க. பாட்டி அசராம ஆமா அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்றாங்க. கடுப்பாகிற கோமதி மா சும்மா இருமா அப்படின்னு கோமதி சொல்ல, என்னாடி நீங்க போடுற சண்டை சின்ன பிள்ளைங்க தோத்துடும் தெரியுமா அப்படின்னு பாட்டி கேட்க, நான் தான் சண்டை போடுறேனாக்கும் அப்படின்னு கோமதி ஒரு வெட்டுறாங்க. சட்னி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சரவணன் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. அரசி எழுந்திருக்கிறாங்க. கரெக்டா பாண்டியன் பேசி முடிச்சுட்டு உள்ளர வர்றவரு சரவணன் உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்குறாரு. அவரு கொஞ்சம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க. எழுந்திருச்ச அரசி மட்டும் அப்பா வந்து நிக்கிறத பாக்குறாங்க. மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல சாப்பிடுறதுதான் நல்லது அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. டேய் நீமாடா அப்படின்னு பாண்டியன் அங்கேயே நின்று முறைச்சிக்கிட்டு இருக்க. ஐயோ அண்ணா அப்பா வந்துட்டாக அப்படின்ற மாதிரி அரசி பாத்துக்கிட்டே நிக்க. கதிரும் திரும்பி பாக்குறாரு. சரவணன் சின்சியரா சாப்பிட்டுட்டு இருக்க. அண்ணன்னு கூப்பிட அரசியை நிமிந்து பாக்குறாரு. அப்பா அப்படின்னு அரசி கண்ணை காட்ட, பாவம் பயப்புள்ள கையில எடுத்த தோசையோட வாயில மென்னிட்டு இருக்க தோசையோட கடக்குன்னு எழுந்து நிக்கிறாரு சரவணன். படக்குன்னு முழுங்கிட்டு அப்பா அப்படின்னு அவரு எச்சில் முழுங்கிட்டு இருக்க. ஏண்டா அம்புட்டு பயலுவலும் ஒன்னாயிட்டீங்க, நான் மட்டும் தனியாடாங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். அவரு அப்படியே பார்வையை மாத்தி எங்கேயோ பாத்துட்டு இருக்க. அப்பா அதுக்குள்ள பேசிட்டீங்களா அப்படின்னு சரவணன் பரிதாபமா கேட்டுட்டு இருக்காரு. பாண்டியன் ஏற இறங்க அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படின்னு கோவமா போக, அப்பா அப்படின்னு பாவமா கூப்பிட்டு இருக்காரு சரவணன். உள்ளர வந்து டென்ஷனோட பெட்ல உட்காந்துட்டு தலைவனையை போர்வையை எடுத்து மடியில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு பாண்டியன். கோமதி அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, டேய் நீ எதுக்குடா நிக்கிற, உட்கார்ந்து சாப்பிடுன்னு மிரட்டுறாங்க கோமதி. அம்மா அப்படின்னு ஒரு தடவை பரிதாபமா கூப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்றாரு அவரு. சரவணன் உட்கார போக பாண்டியன் உள்ளர பிளிப் கவரை ஓபன் பண்ணி சில பட்டன்களை தட்டுறாரு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி என் கண்மணி அப்படின்ற பாட்டோட உட்கார போன சரவணன் அப்படியே நேரா நிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நாளும் புரிஞ்சிருச்சு, நாளும் தெரிஞ்சிருச்சு, கண்மணி என் கண்மணின்னு பாட்டு போயிட்டு இருக்கு. கதிர் அதை கவனமா பார்த்துட்டு சரவணனை பார்த்து, புரியலையாண்ணே, அந்த பாட்டு உனக்கு தான் அப்படின்னு கதிர் சொல்ல, பாவம் பரிதாபமா முழிக்கிறாரு சரவணன். ஆமாண்ணே ஆமா உனக்கு தான் அப்படின்னு கதிர் கண்ணை மூடி அழுத்தமா ஒரு தடவை திறக்க, அரசி அப்படியே உதட்ட கடிச்சிட்டு நிக்கிறாங்க. பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்தேன், பாலை குடிச்சுப்பட்டு பாம்பாக கொத்துதடி, தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த பாட்டு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. வர இந்த பாண்டியனோட அட்டகாசம் தான் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பாட்டி ஒரு ரூம்ல பெட்ல வந்து உட்காந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. அரசி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர்றாங்க. அம்மாச்சி இப்பதான் மாத்திரை சாப்பிட போறீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்பவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த சுகருக்கான மாத்திரை நிறைய இருக்கும்னு நினைச்சேன், தீர்ந்து போயிடுச்சு போல இருக்கு. ஒன்னாவது இருந்தா நாளைக்கு காலையில சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் மருந்து கடை திறந்ததும் யாரையாவது அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க. அரசி அப்படியே யோசனையாவே நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அரசி திரும்ப எங்கடி போறேன்னு கேக்குறாங்க பாட்டி. அப்படின்னு அவங்க கேட்க, இதோ வர்றேன்னு போறாங்க அரசி. திரும்பி வர்றவங்க கையில மாத்திரை கவரோட வர, எங்க போனேங்கிறாங்க பாட்டி. இருங்க அப்படின்னு அவங்களுக்கு எதிரில் உட்கார்ற அரசி அந்த மாத்திரை கவர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து பாட்டிக்கிட்ட நீட்டி, இந்த மாத்திரையான்னு கேக்குறாங்க. பாட்டியை 2 தடவை திருப்பி பார்த்துட்டு பேரை படிச்சுட்டு, ஆமா இதேதான், உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. நீ எப்படிமா இதை வாங்கின, வீட்டுல யாராவது இந்த மாத்திரை சாப்பிடுறாங்களா அப்படின்னு பாட்டி பயங்கர ஆச்சரியமா கேட்க, சின்ன சிரிப்போட பாத்துட்டு இருக்க அரசி, இல்ல அம்மாச்சி உங்க பேரன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அரசி சொல்ல, யாரடி, சரவணனா, செந்திலா, கதிரா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. 3 பேரும் இல்ல, எதிர் வீட்டுல இருக்காங்களே உங்க பேரன் அப்படின்னு அரசி சொல்ல, குமாரா அப்படின்னு மொத்த பல்லையும் காட்டி கேக்குறாங்க பாட்டி. அவங்களே தான் அப்படின்னு அரசி சொல்ல, பாட்டி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்பவே கொடுத்தாக, நான் தான் கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு அரசி சொல்ல, பாரு என் பேரனுக்கு என் மேல எம்பட்டு அக்கறை இருக்குன்னு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்ல, நீங்க தான் மெச்சிக்கணும் உங்க பேரனை அப்படின்னு அரசி சொல்ல, ஏன் என்னடி இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. அம்புட்டு அக்கறை இருக்கவங்க தான் சுகருக்கு மாத்திரையும் வாங்கி கொடுத்துட்டு கூட இந்த சாக்லேட்டையும் வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சாக்லேட் எடுத்து நீட்டுறாங்க அரசி. மாத்திரை எனக்கு, இந்த சாக்லேட்டை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பாண்டி அப்படின்னு பாட்டி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சாக்லேட் இருக்க கைய அரசி பக்கமே தள்ளி விடுறாங்க. அரசிக்கு புரியாம கண்ணை சிமிட்டி ஆன்னு பார்க்க, மாத்திரை எனக்கு, இந்த சாக்லேட்டை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பாண்டி அப்படின்னு பாட்டி சொல்ல, எனக்கு எதுக்கு அவங்க சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றாங்க அரசி. எல்லாம் உன் மேல இருக்கிற ஒரு அன்பு தான் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆமா பெரிய அன்பு, அவங்கள பத்தி எல்லாம் பேசாதீங்க அம்மாச்சி அப்படின்னு அரசி சொல்ல, பாவம் அவன் அப்படிங்கிறாங்க பாட்டி. எப்படி அம்மாச்சி, மனசாட்சியே இல்லாம அவங்கள பாவம்னு சொல்றீங்க,
இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பேரன் என் வாழ்க்கையில பண்ணினதெல்லாம் சரின்னு சொல்றீங்களா அப்படின்றாங்க அரசி. இல்ல இல்ல, ஒரு காலமும் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். உன் இடத்துல எனக்கு தெரியாத ஒரு பொண்ணு இருந்தா கூட நான் அப்படி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க அரசி பாட்டியவே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பண்ணினது தப்பு மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் துரத்துற பாவம். ஆனா அத அவன் இப்ப உணர்ந்துட்டாமா. இனிமே ஆயுசுக்கு அவன் அந்த மாதிரி தப்ப பண்ணவே மாட்டாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல, நான் சாப்பிட சொன்னா நீ சாப்பிட்டுதான் ஆகணும்னு உங்க அப்பா சரவணங்கிட்ட சொன்னாருல்ல, அதே மாதிரி கட்டாயப்படுத்தி தான் குமார அவங்க அப்பா சக்தி இருக்கான்ல, அவன் எல்லா விஷயத்தையும் செய்ய வச்சாங்கிறாங்க பாட்டி. அம்மாச்சி, சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறதும் அடுத்தவங்க வாழ்க்கைய அழிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறதும் ஒன்னாங்கிறாங்க அரசி. இல்லதான், அது என்னமோ சின்ன வயசுல இருந்தே உங்க குடும்பம் எதிரி குடும்பம், உங்களை அழிக்கிறது தான் வாழ்க்கையோட நோக்கம்னு சொல்லியே குமார வளர்த்துட்டான் அவன் அப்பன். என்ன பண்றது, அப்பெல்லாம் அவன் அப்பன் பேச்ச கேட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்ப நிஜமாவே அவன் திருந்திட்டாமா அப்படின்னு பாட்டி சொல்ல, இந்த பேச்சு எதுக்குன்ற மாதிரி தலைய குனிஞ்சுக்கிறாங்க அரசி. இப்போ அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்கல்ல, நான் கூட பேசி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு, அதை ஏன் நிறுத்தினேன்னு நினைக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க அரசி பாட்டியவே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிக்கிறவங்க, நீங்க அதுக்கு ஏதோ காரணம்லாம் சொன்னீங்களே அப்படின்னு அரசி கேட்க, அந்த காரணம் எல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்ல திகைப்பா பாக்குறாங்க அரசி. குமாருக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது. அவன் உன் கூட தாமா வாழணும்னு நினைக்கிறான். அவனையும் உன்னையும் யோசனை பண்ணி மட்டும்தான் நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படின்னு பாட்டி சொல்ல அரசி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாமா அப்படின்ற மாதிரி பாட்டி பார்க்க அரசி படக்குன்னு பெட் விட்டு எழுந்திருக்கிறாங்க. ஏண்டி ஏன் எழுந்திருச்சிட்டேன்னு பாட்டி கேட்க, நீங்க தூங்குங்க அம்மாச்சி, நான் போய் கொஞ்ச நேரம் படிக்கிறேன்னு பேச்ச மாத்துறாங்க அரசி. குமரவேலை உன்னால மன்னிக்கவே முடியாதா அப்படின்னு பாட்டி கேட்க, நான் தான் கோர்ட்ல வச்சு மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டேனே, அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு அம்மாச்சி. அவங்களோட ஒன்னா வாழ்றத பத்திலாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு அரசி சொல்ல, அது இல்லம்மா நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு பாட்டி ஏதோ சொல்ல வர, அம்மாச்சி இந்த பேச்சே வேண்டாம், விட்டுருங்க, நீங்க தூங்குங்க அப்படின்னு அரசி அங்கிருந்து போக பாட்டி பரிதாபமா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. பெருமூச்சு விடுறவங்க, சோ என் பொண்ணு வீட்டுல வந்து இருக்கவே முடியாதுன்னு நினைச்சேன், இப்ப வந்துட்டேன், இருக்கிறேன். நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒவ்வொன்றும் நடக்கிற மாதிரி குமார அரசியோட கல்யாணமும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ற பாட்டி, அதை பார்த்துட்டு தான் நான் போய் சேருவேன் ஆமா அப்படின்னு நம்பிக்கையோட திரும்புறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.